வெல்கம் பேக் டு பிரியாராம் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கல்கத்தா காட்டன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சில்க் சாரீ எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி கல்கத்தாவில் வந்து காட்டன் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து என்னோட பெங்காலி ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்களுடைய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அவங்க என்ன மாதிரியான சாரீஸ் வச்சுருக்காங்க, அதோட பேர் என்ன, அதோட ரேஞ்ச் என்ன, அதை பற்றி தான் நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை முழுசா பாருங்க, வீடியோவை மெயினா ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து இந்த சாரி தான். இது வந்து தசர் காட்டன், தசர் சொல்லுவாங்க, தசர் சில்க். தசர்ல வந்து காத்தா ஸ்டிச்டு. இது ஒன்றுமே வந்து எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி. இதோட ஃபுல் வியூ காட்டுறேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதோட மைனூட் ஒர்க் பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி. அந்த ஒன்றுமே வந்து ஹேண்டால் பண்ண எம்ப்ராய்டரி. தசர் சில்க், இந்த மெட்டீரியலோட பேர் வந்து தசர். இந்த ஒர்க், இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிற ஒர்க் பேர் வந்து காத்தா ஸ்டிச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7000. 7000ங்கிறது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டார்டிங் ப்ரைஸு. இதில் மிஷின் எம்ப்ராய்டரிலாம் வந்து கொஞ்சம் நார்மலாக 4000 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். ஆனால் இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கிறதாண்டி 7000லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து 7000 தான். எவ்வளோ மைனூட்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு எம்ப்ராய்டரியும் அந்த ஒரு ஸ்டிச்சுமே வந்து எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க மனுஷங்க. நம்ம ப்ளவுஸ் இதுக்கு நல்லா வித்தியாசமாக நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே அழகாக. அடுத்து பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் சில்க் அப்படின்னு அவங்க சைடில் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சில்க்னாலே நம்ம நல்லா ஜரி வச்சு போடுறது தான் நம்ம சில்க் சாரின்னு சொல்லுவோம். இது வந்து பியூர் சில்க்கு. இந்த சில்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபுரி சில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷ்ணுபுரி சில்கில் வந்து காத்தா ஸ்டிச் வந்துருக்கு. அந்த சேம் ஹேண்ட் ஸ்டிச்சிங் சொன்னோம் இல்லையா. இதோட ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 5.5, 5500 ஸ்டேஜ் அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த சாரீஸையும் நான் வச்சு காமிக்கிறேன். இப்படி வரும். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதோட பல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ட்ரையாங்கிளில் கலர் கலராக மிக்ஸ் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்காய் ஜம்தானி. கரெக்டா? டாக்காய் ஜம்தானி. வாய்க்குள்ள வராத பேரா இருக்கு. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்ல பார்க்குறேன். இது வந்து என்ன சொல்லலாம், இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஊரில் எப்படி நம்மளுக்கு சாரீஸில் வந்து குவாலிட்டியை பொறுத்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இதுலேயுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதோட ஸ்டார்டிங்கில் வந்து 2000, 2.5 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து வருது. காட்டன் லவர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா காட்டன் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாத் காட்டன், தாத் சில்க்னு சொல்கிறாங்க. அதுலேயே 2 வெரைட்டி இருக்குது. பாருங்க, இதுதான் அந்த 2 வெரைட்டிஸு. இதுலேயே தாத்தில் காட்டன் சாரீ, இது வந்து சில்க் சாரீ, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி சாரீ. நான் இதை ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு காட்டன் பார்க்கலாம். உழைக்கதான் கஷ்டமாக இருக்குது. நம்ம வாட்டில் உழைச்சி விட்டு போயிடுவோம், அவங்க மடித்து வைக்கணுமே, வேலை கொடுக்குறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் உழைக்க மனசு வர மாட்டேங்குது. இது வந்து அந்த காட்டன் சாரீ.
சிம்பிளாக தான் இருக்குது. இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. அந்த சில்க் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. அடுத்து நான் சில்க் காமிக்கிறேன். சில்க் இது வந்து நம்ம அந்த என்ன சொல்லலாம், பனராசி அந்த மாதிரி இதில் வருது பாருங்க. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நடுவில் அந்த ராகி கலர் வர மாதிரி, கீழே ஸ்கை ப்ளூ, அதெல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப பெருசா தெரியுது. நம்ம சாரீஸ்லாம் இவ்வளோ இது இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப பெருசா தெரியுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. கலர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸ்கை ப்ளூ. இதுதான் முந்தி. இது தாந்திலி சில்க். அடுத்து நம்ம பார்க்க போறது மட்கா சில்க். அப்படியே அவ்வளோ குலைவா சாஃப்டா இருக்கு. இந்த சாரீ கெட்டினாலே உடம்புல இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாரீ ஃபுல்லுமே வந்து இந்த பெயிண்ட்லாம் போகாது. நல்லா என்ன சொல்கிறது, ஒர்க் அவ்வளோ அழகாக இருக்குது. சிம்பிளாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது சாரீ. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பல்லு பாருங்க. இது ஃபுல்லாமே வந்து ஹேண்ட் பெயிண்ட் தான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஆனால் அதோட மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, என் கையில் இருக்கிறத என்னால் அவ்வளோ நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸில் வச்சு இப்படிலாம் பண்ணுறப்போ வித்தியாசமாக நல்லா இருக்குது. மட்கா, இதோட மெட்டீரியல் பேர் வந்து மட்கா. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கீச்சா சில்க். கீச்சா சில்க்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டீரியல் பேர் வந்து கீச்சா. இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன், இதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் ஹேண்ட் ஸ்டிச் தான் போட்டிருக்குறாங்க. ஃபுல்லுமே வந்து இங்கே ஹேண்டு ஸ்டிச்சிங் தான் அதிகமாக இருக்குது இவங்க சைடில் நினைக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சிம்பிளாக தாங்க இருக்குது, ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா 7000 மோர் தானே அந்த சாரீ. இது அவங்க எடுத்து 4-5 இயர்ஸ் ஆகுதுங்கிறதாண்டி கரெக்டாக அப்ராக்ஸாக ப்ரைஸ் தெரியல அப்படிங்கிறாங்க. ஃபுல் லைட் வெயிட்டுங்க சாரீ, பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட இது இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சிங் தான் இதில் இருக்குது. இந்த சாரியோட மெட்டீரியலும் இந்த ஸ்டிச்சிங்க்கு தான் இவ்வளோ ப்ரைஸு. மிச்சப்படி வேறு ஒன்றும் ரொம்ப இதால் நம்மளுக்கு தெரியல. பட் இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து கிச்சா சில்க். இதோட அந்த மெட்டீரியலோட இதுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் தான் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் கொடுக்குறோம். அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. முந்தி காமிக்கிறேன். இந்த சாரியோட முந்தி இது சும்மா நார்மலாக லைனில் தான், ஆனால் அந்த லைன் எல்லாமே வந்து எம்ப்ராய்டரி இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, என்னோட ஃபேவரட் கலர் எல்லோ கலர். இது வந்து நார்மல் எம்ப்ராய்டரி சேரீ தான், ஃபேன்சி சாரீ மாதிரி. ஆனால் அதில் வந்துமே ஹெவி மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஐ திங்க் 4000 சம்திங் சொன்னாங்க. இது அவங்க பையனோட பர்த்டேக்கு எடுத்த சாரீ தான். நான் இந்த பிக்சர்ஸ்லாம் அவங்களுடைய இமேஜஸ்லாம் நான் நம்மளோட இதில் பின்னாடி வீடியோவில் லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். பாருங்க இவ்வளோ ஹெவி எம்ப்ராய்டரி இருக்குன்னு நான் இதை வச்சு காமிக்கிறேன். ஆனால் நல்ல ஹெவி சாரீ, நல்ல ஹெவியாக இருக்குது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அது எல்லோ கலருங்கிறதாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட முந்தி பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபுல் எம்ப்ராய்டரி, ஹெவி எம்ப்ராய்டரி ஆகுறாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா விஷ்ணுபுரி சில்க்னு சொல்லிட்டு, அந்த மெட்டீரியல்ல வந்து நம்ம ஊர் சைட்ல கட்டி பார்டர் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சாரி. இதான் அந்த சாரி. அதாவது மெட்டீரியல் பேர் தாங்க அவங்க வந்து சொல்றது விஷ்ணுபுரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு இதுக்கு நம்ம ஊர்ல இப்ப காஞ்சிபுரம் சாரி அந்த மாதிரி ஒன்றுக்கு சாரி சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த சாரியோட இது வந்து விஷ்ணுபுரி அவங்க மெட்டீரியலோட பேரு. பார்டர் வந்து நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி வந்துருக்கு பாருங்க, நம்ம பட்டு சாரிக்கெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரியான சாரியில வந்திருக்கு. நல்லா எல்லாமே லைட் வெயிட்டா இருக்குங்க. காட்டன் லவர்ஸ்லாம் கல்கத்தா போனீங்கன்னா நல்லா எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதா இருக்கு. நல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அவங்கள்ட்ட. இதோட முந்தி அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு வந்து மெட்டீரியல் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அந்த மெட்டீரியல் என்ன மாதிரி இது அதை வச்சுதான் எடுக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்கறது ஒரு சிம்பிள் ஹேண்ட்லூம், எப்படின்னா கைத்தறி நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க சைட்ல உள்ள கைத்தறி சாரிலாம். இதுலயுமே வந்து ஹேண்ட் ஸ்டிச் தான் போட்டிருக்காங்க. இதுவுமே 3 something. எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட்டு கை ஒர்க் ஹேண்ட் ஒர்க் வந்தாலே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல இருக்கு ப்ரைஸ் ரேஞ்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. கலர் தாங்க, அதாவது எப்படின்னா ஒரு மைல்டு கலரை கொடுத்துட்டு அதில் நல்லா பிரைட் கலரை ஆட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து சாரி இன்னும் நல்லா சூப்பராக நம்மளுக்கு எடுத்து காமிக்கு. இந்த சாரியோட ஒர்க்கு இது வந்து முந்தி. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மறந்துடுறேன், எடுத்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லணும்னு. இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி மாதிரி இருக்கு. கீழே நம்ம அங்கே கீழே ஸ்ப்ளிட் வைக்கிற இடத்துல இங்கே வந்து அந்த இது வர மாதிரி கீழே ஃபிட்ஸ்க்கு வருது. அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பின்னாடி முந்தி வந்து இந்த இதில் இது முந்தி. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல. அவங்கள்ட்ட வந்து நிறைய சாரீஸ் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் தான் நான் எடுத்து, அதாவது எனக்கு தெரியல அப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நானே வியந்து பார்த்தேன். ஓ இப்படிலாம் மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உள்ள சாரீஸை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ லாஸ்டா வந்து நம்ம அவங்களுடைய வெட்டிங் சாரீ பார்க்கலாம். செம்ம ஹெவிங்க, ஃபுல் ஜரி ஒர்க்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நியர்லி 2.5 kg இருக்கும்னு நினைக்கிறேன். 2 kg இருக்கும். அவ்வளோ ஹெவியா இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலர் சூப்பரா இருக்குங்க, நல்லா மெஜெண்டா கலர்ல. மெஜெண்டா கலர்ல இது வந்து முந்தி. இங்க சரி ஆரம்பிக்கவே தெரியல, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. எஸ் ஓகே, அவங்க சாரி இருந்தாலும் அவங்களுடைய பர்மிஷனோட வச்சு பார்ப்போம். கல்யாண சாரி இல்லையா, எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கல்யாண சாரி வீடியோக்குள்ள வானா வரமாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது, வந்து நீயே வந்து சொல்லு உங்க ஊரு சாரி எல்லாம் என் வாய்க்குள்ள வரமாட்டேங்குன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. இது அவங்களுடைய கல்யாண சாரி. நல்ல ஹெவிங்க, எப்படிதான் கெட்டியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு. நம்ம ஊரு சில்க் சாரியை விட ஹெவியா இருக்கு. இது கீழே வந்து ஃபுல் ஜரி. இவ்வளோ ஜரி இருக்க போய் தான் அது அவ்வளோ ஹெவியா இருக்கு. இது சில்வர் ஜெரியா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல ஹெவியா இருக்கு. இது வேறு வந்து பனாரசி சில்க், கல்கத்தா பனாரசின்னு சொல்றாங்க. நல்ல என்ன சொல்றது, அவங்க ஊர்ல கல்யாணம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சாரீஸ் தான் எடுப்பாங்களாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாரியும் உழைச்சி விட்டாச்சு. அப்போ
அப்போ தூக்க முடியலங்க. ஒரு வழியாக இவ்வளோ சாரீஸும் காமிச்சிட்டேன். உங்களுக்கு இதில் எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.